அண்ணே, லோடெல்லாம் இறக்கிட்டீங்களா? தம்பி, எல்லாம் முடிஞ்சது தம்பி. ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு காசை வாங்கிக்கங்க. இல்லண்ணே, லோடெல்லாம் சரியா தானே இருக்கும். பரவாயில்ல, காசை கொடுங்க. அதுக்கு இல்ல தம்பி, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. இப்படி சொன்னானா லோடெல்லாம் செக் பண்ண சொன்னேன்னு நானே சொன்னேன்னு அவன் கிட்ட சொல்லுங்கன்னு பெரிய தம்பி போன் அடிச்சு சொல்லுச்சுப்பா. ஓ, நான் வரதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் போன் அடிச்சு வர சொல்லிட்டாரா? ஐயோ தம்பி தம்பி, கோப்படாதீங்க. நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சது இல்லைல்ல, முத வாட்டி செய்றீங்கன்னு தம்பி அக்கறையில கூட சொல்லியிருக்கோம். ஆமாமா, அக்கறையில சொன்னாரு இக்கறையில சொன்னாருன்னு. கொடுங்கண்ணே. தம்பி, லோடு அந்த ஆளு சொன்னாங்கிறதுக்காகலாம் என்னால செக் பண்ண முடியாதுண்ணே. இது என் வேலையும் கிடையாது. செக் பண்ணணும்னா அந்த ஆளையே வந்து பாத்துக்க சொல்லுங்க. காசை வாங்கி வைக்க சொன்னாரு, அது மட்டும் தான் என் வேலை. அதை மட்டும் தான் நான் பாப்பேன். நீங்க காசை கொடுங்க, நான் வச்சுட்டு போறேன், எனக்கு வேலை இருக்கு. சரிங்க தம்பி, இந்தாங்க. என்னண்ணே பாத்துட்டே நிக்கிறீங்க? காசை கொண்டு போய் பத்திரமா வைக்கிறானா இல்ல அப்படியே ஆட்டையை போட்டுட்டு போறானான்னு பாக்க சொன்னாரா? ஐயோ, இல்ல தம்பி இல்ல தம்பி, அதெல்லாம் பெரிய தம்பி எதுவும் சொல்லல. நீங்க எண்ணி பார்த்துட்டு காசெல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லுவீங்க தான் தம்பி பார்த்துட்டே நின்ன. அதெல்லாம் சரியா தானே இருக்கும். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி. அண்ணே. தம்பி. அண்ணே இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்கு. டீ டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. அருணாச்சல் ஐயா பசங்கன்னா சும்மாவா? அண்ணே போது எங்களுக்கு 300 ரூபாய் தரும், நீங்க 500 ரூபாய் கொடுக்குறீங்க. இருக்கட்டும் தம்பி. அண்ணே வச்சுக்கோங்கண்ணே. ரொம்ப நன்றி தம்பி. இருக்கட்டும்ண்ணே, கிளம்புங்க. சரிப்பா. இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. 20,000 ரூபாய உள்ள வச்சுட்டு மீதி 30,000 ரூபாய சுடரமாவோட ஹோட்டல்ல இருக்கிற வட்டி காசை கட்டிடுவோம். ரைஸ் மில் கண்டுபிடிச்சு கேட்கறதுக்குள்ள மறுபடியும் 30,000 ரூபாய அங்கேயே வைக்கணும். என்ன பண்றது? சரி, முதல்ல பேங்க்ல போய் இந்த பணத்தை கட்டிட்டு வந்துருவோம். அப்புறம் 30,000 ரூபாய எப்படி பரட்டி உள்ள வைக்கலான்றத பாக்கலாம். கொஞ்ச நாளைக்கு ரைஸ் மில் இங்கிட்டு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நாளைக்கு கல்யாணம் இல்ல. கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மில்லுக்கு வரதுக்கு எப்படியும் 1 வாரமாவது ஆகும். அதுக்குள்ள 30,000 ரூபாய பரட்டி நம்ம உள்ள வச்சிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. என்ன என்ன விஷயம்? சார், எனக்கு தெரிஞ்சவங்க உங்க பேங்க்ல தான் சார் லோன் வாங்கியிருந்தாங்க. அவங்க வட்டி கட்டணும், அதான் அவங்களுக்கு பதிலா நான் கட்டலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஓகே, லோனுக்குன்னு தனியா அக்கவுண்ட் இருக்கும். அந்த அக்கவுண்ட் நம்பர் சொல்லி கேஷ்ல கட்டிடுங்க. ஓகே சார். ஆனா ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. உங்க பேங்க்ல இருந்து மெஸ்ல வந்து ரொம்ப ஓவரா பேசினாங்க. வட்டி கட்டலனா கடை அடிச்சு தள்ளிடுவேன்லாம் பேசினாங்க. அவங்கள மட்டும் இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இத்தனைக்கும் போன மாசமும் இந்த மாசமும் மட்டும் தான் கட்டல, இன்னமும் ரொம்ப வருஷம் கட்டாத மாதிரி ரொம்ப தான் ஓவரா பேசுறாங்க. பேசுனது யாரு? பேர் தெரியுமா? பேரு தெரியாது சார், ஆனா ரொம்ப பேசிட்டாங்க. எந்த ஏரியா? மெஸ் இருக்கிற இடம் பால் பண்ண சார். அப்பா அதுக்கு இன்சார்ஜ் கணபதி தான். இருங்க ஒரு நிமிஷம். கணபதி சார். சார், ஹலோ, வந்துட்டீங்களா? காசுங்க. கணபதி, உங்களை கூப்பிட்டது நானு. சார் சொல்லுங்க சார். ஆமா, யார்கிட்ட போய் நேத்து பிரச்சனை பண்ணீங்க? சார், தம்மா தூண்டுக்கு ஒரு மெஸ்ஸை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா ஓவரா சீன் போட்டுட்டு இருந்துச்சுல சார், அவங்கள்ட்ட தான் சார் கேட்டேன். காசு கொடுக்கலனா மெஸ் அடிச்சு நொறுக்கிடுவேன்னு சொன்னீங்களா? சார், அது அப்படி சொன்னாதானே காசு தருவாங்க, அதான். நம்ம பேங்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இது ஒன்னும் கவர்மெண்ட் செக்டார் கிடையாது, பிரைவேட் பேங்க். கண்டத பேசி ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்து பேங்கோட பேருக்கு கழுகப்படுத்த வச்சீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. என்னோட பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க அந்த மாதிரிலாம் பேசுனீங்க? சார், டார்கெட் இருக்குல்ல சார், இந்த மாசத்துக்குள்ள லோன் அவங்களை எப்படியாவது கட்ட வைக்கணும். நீங்க தானே மீட்டிங்ல சொன்னீங்க. மீட்டிங்ல சொன்னேனா? வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மளுக்கு கஸ்டமரும் முக்கியம், லோனும் கட்டணும். அதுக்கேத்த மாதிரி தான் பேசணும். சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் காசு எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் காசையும் கட்டிடுவேன். ஆனா இவர் பேசினதுக்கு அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார். கேட்கணும் சார். அந்த அம்மா அங்க தனியா இருந்தாங்க சார், அவ்வளவு பேச்சு பேசினாங்க. நான் மட்டும் அந்த இடத்துக்கு வரலனா என்ன வேணாலும் நடந்திருக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்கள போய் இவ்ளோ மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க. அதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் சார். என்ன சொன்னாருன்னு கேட்டுச்சுல? கேஷ வாங்கி அவங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு ரிசிப்ட் எடுத்துட்டு நேர்ல போய் அந்த அம்மா கிட்ட கையில கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க. சார், நான் எதுக்கு? கணபதி, சொன்னதை மட்டும் செஞ்சா போதும், இல்லையா வேலையை விட்டு போய்கிட்டே இருங்க. சாரி சார், நான் மன்னிப்பு கேட்டுடுறேன். சார், இதுக்கப்புறம் இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சார், இவர் மட்டும் இல்ல, இவர் கூட இன்னொருத்தரும் வந்தாருல, அவரும் மன்னிப்பு கேட்கணும். 2 பேரும் சேர்ந்து தானே ரொம்ப பேசுனீங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்கன்ற மரியாதைக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா எப்போதுமே என் வாய் பேசாது, என் கைதான் பேசும்.
இவங்க 2 பேரும் அன்னைக்கு அவ்வளவு பேசினதுக்கு இந்நேரத்துக்கு இவங்க கை காலை உடைச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆயிருக்காது. ஆனா லோனுக்கு வட்டி கட்டாம இங்க மேலயும் தப்பு இருக்குன்றதுக்காக தான் அமைதியா போயிருக்கேன். அதுக்கேத்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இந்தாங்க சார் பணம், அவங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிடுங்க. ஓகே சார், நீங்க போங்க. ரிசிப்ட் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் அங்க வருவாங்க. ம். ஐயோ, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் மருதாணி போடல, எனக்கு நலுங்க வைக்கல. இன்னும் அந்த அம்மா என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா, அம்மா, ஐயா பந்தக்காரங்க பந்தல்லாம் போட்டாங்கல்ல? ஏக்கா, எல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா. பந்தக்காரவங்க நல்லபடியா பந்தல்லாம் போட்டாங்க. நம்ம சொந்தக்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியாச்சுக்கா. மாப்பிள்ளை வீட்டுலதான் வேன் வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, எல்லாரும் வேன்ல அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. என்னது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேன்ல வராங்களா? ரொம்ப சந்தோஷம்யா. ஏயா, வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு நம்ம தான் கொடுக்கணுமா? இல்லக்கா, எல்லாம் மண்டபத்திலே கொடுத்துருவாங்க. நம்ம கொஞ்சம் டீ காபி இந்த மாதிரி இதுக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிட்டா போதும். சரியா. ஏக்கா, சீரெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் மட்டும் வேன்ல எடுத்துக்கலாம். அப்புறம் போட்டுக்க துணிமணி இதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம்க்கா. ஆமாயா, அவங்க எல்லாம் வேணாம் தான் சொன்னாங்க. இருந்தாலும் பித்தளை குடம், பித்தளை அண்டா, தட்டை டம்ளர்னு பொட்டி முட்டி சாமான்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம்யா. மண்டபத்துக்குள்ள யாரும் எதுவும் கேட்டக்கூடாதுல, பொண்ணு வீட்டுல என்ன செஞ்சாங்கன்னு. ஆமாக்கா, நீ என்னென்ன வாங்குறியோ எல்லாத்தையுமே எடுத்துக்க. பிள்ளைக்கு பவுன் இருந்தாலும் அதையும் கையோட எடுத்துக்கக்கா. பத்திரமா கையிலேயே வச்சுக்க. மாப்பிள்ளைக்கு எடுத்திருக்கீல? ஆமாயா, மாப்பிள்ளைக்கு 2 பவுன்ல செயினும் 1 பவுன்ல கையில காப்பும் செஞ்சு வச்சிருக்கேன். நல்லதுக்கா, எல்லாத்தையும் கையில பத்திரமா எடுத்துக்க. வேற யாரையும் நம்பி கொடுக்காத. நம்ம ஊர்க்காரங்களை பத்தி தெரியும்ல. நல்லவளுக 4 பேர் இருந்தா பொல்லாதவளுக 40 பேர் இருக்காளுக. நான் பாத்துக்கறையா? சரிக்கா, புள்ளைய பத்திரமா சீக்கிரம் கிளம்ப சொல்லு. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வேன் வந்துரும். நம்ம எல்லாரும் அதுல கிளம்பி போயிடலாம். காலையில 10 மணிக்கு முகூர்த்தம்ல. ஆமாயா, எல்லாத்தையும் எடுத்து வெளியே வாசல்ல தயா வச்சிருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் வேன்ல ஏத்தி விடுங்க. சரிக்கா, நம்ம வீட்ல வாழை இருந்துச்சு, எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டேன். நீயும் வரசா போய் புள்ள குட்டி எல்லாம் கூட்டிட்டு வாயா. ராணிய வரசா வர சொல்லு. அவ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க இருக்கா, வந்துருவா. ஏமா, என்னடி அம்மா, என்னம்மா சொல்லிட்டு இருக்க நீ? இங்க இருக்கவங்க எல்லாம் வேன்ல வராங்களா? ஆமாண்டி, உங்க மாமியாருக்கு எவ்வளவு நல்ல மனசு தெரியுமா? வேன கூட அவங்களே பேசிட்டாங்கடி. காசெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்களாம். ஏமா, அவங்க நல்ல மனசு பண்ணி சொல்றாங்கன்னா உனக்கு அறிவில்ல? என்னடி இப்படி கேக்குற? பின்ன என்னம்மா, இதுங்கெல்லாம் ஒரு கும்பல்னு இதுங்களை கூட்டிட்டு வர அலைய சொல்றியா? ஏமா, சிட்டில எனக்கு கல்யாணம் நடக்குதுமா. இதுங்கெல்லாம் சேர்ந்து அங்க என்னென்ன அலப்பறை பண்ணுங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏடி, அதுக்குன்னு ஊருக்காரவங்களை கூப்பிடாம எப்படிடி? ஆமா, இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் வரலனா மாப்பிள்ள எனக்கு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிடுவாரா? ஏமா நீ வேற இப்படி பண்ணிட்டு இருக்க? இதுங்கெல்லாம் அங்க வந்து கேவலமா ஏதாவது பண்ணிட்டு இருக்குங்க. எனக்கு தான் அசிங்கம். அவரே கவர்மெண்ட் வேலை பாக்குறாரு. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தா என்னமா நினைப்பாங்க? நம்ம ஊர் மக்கள் எல்லாம் பண்றத பார்த்தா கேவலமா நினைக்க மாட்டாங்க? என்னது, மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலையா? ஏக்கா, என்னையா வேதா என்னக்கா சொல்லுது? மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலையா? ஐயா, சத்தம் போடாதயா. வேதாட்ட நான் தாயா அப்படி சொல்லி வச்சிருக்கேன். என்னக்கா சொல்ற? அந்த பிள்ளை யாரையுமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருச்சியா. அதனாலதான் அந்த பிள்ளை கிட்ட மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலை பாக்குறாரு. அவரு ரொம்ப நல்ல பையன். சொந்தமா ரைஸ் மில் வச்சிருக்காங்க, பெரிய வீடு இருக்கு, கார் இருக்குன்னு எல்லாத்தையும் உண்மையை சொன்னவ கவர்மெண்ட் வேலை பாக்குறாருன்னு போய் சொல்லி வச்சிருக்கையா. ஏக்கா, வேதாவை பத்தி தெரிஞ்சுமா அந்த பையன் சொல்லிருக்க? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. வேற வழி தெரியல. எல்லாமே ஒரே மாப்பிள்ளை கிட்ட வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு கேக்குறா. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? எல்லாமே இருக்கிற ஒரே மாப்பிள்ளைக்கு நான் எங்கயா போறது? நானும் என்னென்னமோ சொல்லி பாத்துட்டேன். அந்த பிள்ளை கேக்குற மாதிரியே இல்ல. அதனாலதான் பெரிய பொய்யா சொல்லி புட்டையா. ஏக்கா, நீ எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி வச்சிருக்கேன்னு தெரியுதா? அந்த குடும்பத்தை பாத்தியா? ரொம்ப நல்ல குடும்பம்க்கா. அவங்க எல்லாம் காசு பணத்துக்கே எதிர்பார்க்கலக்கா, அன்புக்கு மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம வேதா பிள்ளை அப்படி கிடையாதுக்கா. ஆமாயா, அதனாலதான் எனக்கு வருத்தமே. நான் என்ன பண்ணட்டும்? சரி உனக்கா, கல்யாணம் ஆனா எல்லாமே சரியாயிடும்னு நம்புவோம். அப்படி தயா நம்புறேன். எனக்கு இந்த பிள்ளைய கரை சேர்த்துட்டாலே போதும்யா. வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அது நொல்ல இது நொல்லன்னு உசுர வாங்கிட்டு இருக்கா. இந்த மாப்பிள்ளைக்கு கருப்பா இருக்காரு, எனக்கு வேணாம்ல சொல்லிட்டு தெரிஞ்சா நான் தான் புடிச்சு கையோட கட்டி வச்சிடலான்னு இதுதான் சொல்லி சமாளிச்சு விட்டையா. ஐயோ, என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப பெருந்தன்மையா வேன் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி இங்க உள்ள மெயினான ஆளுங்களை மட்டும் கூப்பிடு. அதை விட்டுட்டு கண்டது கடையதெல்லாம் கூட்டிட்டு வந்த நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரிடி, முக்கியமானவங்களை மட்டும்தான் கூட்டிட்டு வரேன், போதுமா? சரி போ, அதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். கல்யாணம் மட்டும் முடியட்டும். இந்த ஊரு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. மாப்பிள்ளை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தா அவர் என்ன நினைப்பாரு? ஷோ, மகராசியா போயிட்டு வாயா. நீ இந்த ஊரு பக்கம் திரும்பி கூட பார்க்க வேணாம். நீ நல்லபடியா வாழ்ந்தாலே அம்மாக்கு அது போதும். ரொம்ப சந்தோஷம், நீயே சொல்லிட்டல. எல்லாத்தையும் எடுத்து வை. எனக்கு மெஹந்தி போடுறதுக்கு ஒரு அக்காவை வர சொல்லியிருக்கேன். அவங்க இப்ப வந்துருவாங்க. நான் எல்லாம் போட்டுட்டு கிளம்பணும். சரிதா, சரி, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், நீ போட்டுட்டு வா.
ம். ஏயா அக்கா கவலைப்படாத, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும், பாத்துக்கலாம். சரியா சரி. சார் யாருமா நீங்க? என்ன விஷயமா? சார், பால்படை ஏரியால ஒரு மெஸ் இருக்குல்ல, அந்த மெஸ்ல நேத்து வந்து 2 பேர் கட்டிட்டு போனாங்க. அத வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு சார், அதுக்கு அந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே வந்து வட்டி கட்டிடுறேன்னு. ஆனா எங்க அம்மா நேத்து தனியா இருக்கும்போது ஆபீசர்ஸ் 2 பேர் வந்து சத்தம் போட்டிருக்காங்க சார். மா, எத்தனை பேருமா இன்னும் வருவீங்க? நான் தான் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டேனே. என்ன சார் சொல்றீங்க? பிரச்சனைய முடிச்சு விட்டீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாமா, இப்பதான் ஒருத்தர் வந்து 30,000 ரூபாய் பணத்தை உங்க அம்மாவோட லோன் அக்கவுண்ட்ல கட்டிட்டு போனாரு. அது மட்டும் இல்ல, 2 ஆபீசர்ஸ் வந்து பேசினாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க 2 பேரையும் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு. நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஆபீசர்ஸ் அனுப்பி வச்சிட்டேமா. இதுக்கு மேலயும் நான் என்ன பண்ணணும்? இப்படி குடும்பத்துல இருந்து ஆளாளுக்கு ஒரு டைமிங்ல வந்து ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க. சார், சார் அவரு எப்படி இருப்பாரு? யாரம்மா? ஆபீசர்ஸ் கேக்குறீங்களா? ஐயோ, அவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன சார்? அவங்கள கேட்கல. ஒருத்தர் வந்து 30,000 ரூபாய் பணத்தை கட்டினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவர் எப்படி இருப்பாரு? ஓ, அவராமா? அவரு ஆள் பார்க்க நல்ல வாட்ட சாட்டமா, பேச்செல்லாம் ரொம்ப கம்பீரமா, பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தாருமா. அவர் பேசினதை கேட்டு நாங்க எல்லாமே மிரண்டுட்டோம். காசை கட்டிட்டு 2 பேரும் வந்து உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கையோட கூட்டிட்டு போயிட்டாருமா. என்ன சொல்றீங்க? இப்போ எங்க மெஸ்ல தான் இருப்பாரா? ஏமா, அவர் உங்களுக்கு தெரியாதா? இல்ல சார், அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் எங்க ஹோட்டலுக்கு வந்து ஆர்டர் கொடுக்க தான் வந்தாரு. ஆர்டரை வாங்கிட்டு போறப்பதான் இவங்க 2 பேரும் வந்து அங்க மிரட்டி இருக்காங்க. அதனாலதான் நான் அவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன். ஒரு ஆர்டர் கொடுக்க வந்தவரா எங்களுக்காக பணம் எல்லாம் கட்டி இவ்ளோ செய்யறாரு. என்னம்மா சொல்றீங்க? அவர் பேசுனதெல்லாம் பார்த்தா உங்க சொந்தக்கார பையன்ல நினைச்சேன் நானு. இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு எங்க பேங்க் ஆபீசர்ஸ் 2 பேரை கூட்டிட்டு உங்க மெஸ்ஸுக்கு தான் இப்ப போயிருப்பாரு. நீங்க அங்க வேணும்னா போய் பாருங்க, அவர் அங்கதான் இருப்பாரு. சார் அவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? பேரு நான் கேட்கலமா. ஐயோ, சரிங்க சார், நான் போய் பாக்குறேன். சார், அதுக்கப்புறம் போன மாசம் இந்த மாசம் 2 மாசத்துக்கும் கட்டியாச்சு. அடுத்த மாசத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இப்பவே கேட்டுட்டேன். அப்புறம் ஆபீசர்ஸ் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண போறாங்க. ப்ளீஸ். மா, உங்களுக்காக வேணும்னா 3 மாசம் டைம் தரோமா. அவர் பேசினது கேட்டதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கு. 3 மாசம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மொத்தமா கட்டிடுங்க. 3 மாசமா? சரிங்க சார். காலையிலே இவ்ளோ பிரச்சனை. டேய், யாரா நீ? பேங்கே அரண்டு போற அளவுக்கு இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்க. எங்களுக்கு பதிலா காசை கட்டியிருக்க. காசை கட்டினது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை திட்டாங்கங்கிறதுக்காக 2 பேரையும் கையோட கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்கவும் வச்சிருக்க. உன்னை நான் பார்த்தே ஆகணுமே. இப்போ மெஸ்ஸுக்கு போனா அவனை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். போலாம். சுடரமா? அட தம்பி வாங்கப்பா. என்ன உங்க முகத்திலயும் சரி, நீங்க வாங்கன்னு கூப்பிடுறதுலயும் சரி, எப்போதும் போல எந்த ஒரு கலையுமே இல்லையே. என்னம்மா, நேத்து போறப்ப என்ன நம்பி இருங்கன்னு தானே சொன்னேன். ஆனா இப்போ உங்க முகத்தை பார்த்தா இவன் காசை கட்டியிருப்பானா கட்டியிருக்க மாட்டானான்னு ஒரு டவுட்லயே இருக்கிற மாதிரி இருக்கீங்களே. ஐயோ தம்பி, அப்படிலாம் இல்லப்பா. நீங்க எங்களுக்காக கொடுக்கறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். பாத்தீங்களா, மறுபடியும் என்ன பிரிச்சு பேசுறீங்க. இல்லப்பா, எனக்கு பயம் எல்லாமே அவங்க வேற கடையை அடிச்சு நொறுக்கிறேன்னு சொன்னாங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினதுப்பா, அதான் பயமா இருக்கு. நான் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பயம் வரலாமா? யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஹலோ, வாங்க. பாத்தீங்களாமா, நேத்து கடையை அடிச்சு நொறுக்கிறேன்னு சொல்லிட்டு போனவனுங்களை தான் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். தம்பி. மேடம். மேடமா? நானா? மேடம், நேத்து உங்ககிட்ட பேசினதெல்லாம் தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? யோ ஸ்காஃப் மண்டையா, நீ என்ன வாயில இடியாப்பம் வச்சிருக்கியா? கேளியா? நீயும் தானே ஓவரா பேசுன, மன்னிப்பு கேளு. மேடம், என்னையும் மன்னிச்சிருங்க மேடம். தப்பா பேசிட்டேன். இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இனிமே என்கிட்ட இல்ல, யார்கிட்டயுமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. யாருமே வச்சுட்டு ஒன்னும் கட்டாம இல்ல, கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கோம், சேர்த்து கட்டிடுவோம். எல்லாரும் பாவம் தானே, காசு கேளுங்க, கேட்காதீங்கன்னு சொல்ல வரல. ஆனா இவ்ளோ பேச்செல்லாம் பேசிதான் கேட்கணும்னு இல்ல, சாதாரணமாவும் கேட்கலாம். பாத்தியா, இதுதான் அவங்களோட பெருந்தன்மை. நீ மன்னிப்பு கேட்கும் போது கூட உன்கிட்ட எவ்வளவு சாஃப்டா பேசுறாங்கன்னு. இதுக்கப்புறம் கொஞ்சமாவது கருணையோட நடந்துக்கோங்க. உங்க வேலை தப்பு கிடையாது, ஆனா நீங்க கேக்குற விதம் தான் தப்பு. இதுக்கப்புறம் அந்த தப்ப தயவு செஞ்சு வாழ்க்கையிலேயே பண்ணிடாதீங்க. கிளம்புங்க. ஓகே சார். சார் சார், காசு? சாரே உங்க வட்டி பணத்தை கட்டிட்டாரு மேடம்.
நீங்க கிளம்புங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே சார். வரேன் சார். வரேன் மேடம். வரேன் சார். தம்பி தம்பி, நான் நினைச்சே பார்க்கலப்பா வட்டி பணத்தை நீங்க கொண்டு வந்து கட்டிடுவீங்கன்னு. அம்மா, நான் சொன்னா கண்டிப்பா செய்வேன். இந்த ஆதித்யாவை நம்பினோர் கைவிடப்படார். எப்படியாவது இன்னும் 2 மாசத்துல காசு எப்படியாவது பெரட்டி உனக்கு கொடுத்துறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, பாத்துக்கலாம். சரிம்மா, எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எங்க அண்ணனுக்கு வர நாளைக்கு கல்யாணம். ஆமாமா, உங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுக்கணும். கல்யாண சாப்பாடுலாம் சூப்பரா பண்ணிருவீங்கல்ல? என்னது, கல்யாண சாப்பாடா? நான் செஞ்சு தரேன் தம்பி. உங்களோட இந்த சாப்பாடே சூப்பர் டேஸ்டா இருந்துச்சுமா. அதனாலதான் உங்களுக்கே கல்யாண சாப்பாடு குடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நல்ல டேஸ்டா செஞ்சு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. கண்டிப்பா நான் சூப்பரா செஞ்சு தரேன். சரிங்கம்மா. அப்புறம் தம்பி, கல்யாண மண்டபத்துக்கு டெக்கரேஷன் கூட என் பொண்ணு சூப்பரா செய்வா. பூ எல்லாமே அவதான் விக்கிறா. அது கூட எங்களுக்கே தரீங்களா? சரி, அதையும் நீங்களே பண்ணுங்க. அப்புறம் இந்த ரிசப்ஷன்ல வெளியே நின்னு வரவேற்பாங்கல்ல, அதுக்கு கூட எங்கள்கிட்ட ஆள் இருக்கு தம்பி. அப்படியா? ஏமா, பொண்ணுக்கு எங்க அண்ணனே தாலி கட்டலாமா, இல்ல அதுக்கும் தாலி கட்டுறதுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? தம்பி, நீங்க என்ன மாதிரியே நல்ல தமாசா பேசுறீங்க. நல்லா இருக்குமா, உங்க கூட பேசிட்டே இருக்கிறது நல்லா இருக்கு. எப்போதும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருங்க, சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. சரிப்பா. மக்களே, பாத்தீங்களா நாளைக்கு நான் நம்மளோட மெஸ் எப்படி வளர்ந்துட்டு இருக்குன்னு? கல்யாண ஆர்டர்லாம் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு செம்மையா ஜமாயிச்சிரணும். அப்புறம் இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்காக நம்ம ஆதித்யா முத்துமொழிக்கே தெரியாம காசு எடுத்துட்டு வந்து பேங்க்ல கட்டிட்டாரு. இது முத்துமொழிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நாளைக்கு முத்துமொழிக்கும் வேதாக்கும் கல்யாணம் வேற. ஒருவேளை இந்த விஷயம் வேதா காதுக்கு போச்சுன்னா என்ன பண்ணுவா? ஐயோ, இதுக்கப்புறம் தான் நிறைய பரபரப்பான சம்பவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனாலும் இந்த வேதா ஒன்னும் சும்மா கிடையாது. எப்படியெல்லாம் பேசினா பாத்தீங்களா? எனக்கு பிடிக்கலதான். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பேங்க்ல இருந்தெல்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படி டீல் பண்றதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அடுத்த மாசம் வந்தாங்கன்னா விரட்டி விட்டுடுறேன். ஓகே மக்களே, அட்மின்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் உங்களால ப்ராப்பரா வீடியோ போட முடியல. நீங்க எல்லாரும் நம்ம மக்கள் தானே, புரிஞ்சுப்பீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். எல்லாருமே ரொம்ப விசாரிச்சிருந்தீங்க, ஆனா என்ன பண்றது, ரிப்ளை கூட பண்ண முடியல. சீசன் மாறுது இல்லையா, அதனாலதான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க. நாங்களும் எங்களை சேஃபா வச்சுக்கிறோம், நீங்களும் சேஃபா இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணி பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா இரு, எந்த கார்டு போட்றாத. என்னடி, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? அம்மா அது ஒண்ணும் இல்ல. இப்போ அவர் வந்தாரா? யாரடி? அதாம்மா, நம்ம கடைக்காக வட்டி கட்டுறேன்னு சொன்னார்ல ஒருத்தர், அவர் வந்தாரா? அந்த தம்பியா? வட்டிலாம் பேங்க்ல கட்டிடுச்சுடி. கையோட அந்த பேங்க் ஆபீசர்ஸ் 2 பேரையும் கூட்டிட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பும் கேட்க வச்சிருச்சு. எங்கம்மா அவரு? போயிட்டாருடி. ஐயோ, போயிட்டாரா? பார்க்கணும்னு நினைச்சு வேகமா வந்தேம்மா. ஹே, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம கிட்ட தான் கல்யாண ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அவருக்கு நாளைக்கு கல்யாணமா? இல்லடி, அந்த பையனோட அண்ணனுக்கு கல்யாணம். சாப்பாடெல்லாம் நானே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, மண்டபத்துக்கு டெக்கரேஷன் எல்லாமே நீ தான் பண்ணணும், அதையும் சொல்லிட்டேன்டி. அந்த ஆர்டர் கூட நான் உனக்கு பிடிச்சு கொடுத்திருக்கேன்டி. எனக்கு கண்டிப்பா கமிஷன் கொடுக்கணும். அப்படியா? சூப்பர்மா. நாளைக்கு அவரை பார்த்து கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும். அதுவும் இல்லாம 2 மாசத்துல பணத்தையும் திருப்பி கொடுத்துடலாம். மக்களே, வந்துட்டு போன பையன் ஆதித்யாதான்றது நிம்மதிக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ண போறா? ஆதி ரொம்ப நல்ல பையன், ஆனா நிம்மதி கண்ணுக்கு மட்டும் ஆதி தப்பான பையன். நாளைக்கு மட்டும் நிம்மதி ஆதிய கல்யாணத்துல பாத்துட்டானா என்ன நடக்கும்? கெஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு வீடியோல, அதுவும் ஸ்பெஷலான கல்யாண வீடியோல பார்க்கலாம். பாய்.